ஐஎன்எம்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி முக்கியமான ஃபேக்ட்டு, சில அசோசியேஷன், அதாவது இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு வரும், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், இது லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி தான் இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. BIA அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். 1851 ராதாகாந்த் தேவ், இவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய ராஜாராம் மோகன் ராய் சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்ம சமாஜில் போராடி 1829 சதியை ஒழிக்க வைப்பார். அப்போ இவர் தர்ம சபான்னு ஆரம்பித்து ஒழிக்கக்கூடாது அப்படிம்பாரு. இந்த இயக்கத்தில் ராஜாராம் மோகன் ராயோட அம்மாவே இருப்பாங்க. மோகனுக்கு பைத்தியம் முடிச்சு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. ராதாகாந்த் தேவ் வந்து பார்த்தோம்னா சதி ஒழிப்பை எதிர்க்கிறாரு, அவரோட தான் BIA. அடுத்து இந்தியன் சொசைட்டி 1865 தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜிக்கு அடுத்த வருஷமே 66 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். முதல்ல பிரிட்டிஷு 1851 ராதாகாந்த் தேவ். அடுத்து ஈஸ்ட் கிழக்கு இந்திய அசோசியேஷன் 1866 லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜி ஆரம்பிக்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன், நடுவில் ரிஃபார்ம் வந்திருக்கு, இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் 1870 கேசவ் சந்திரசன். அதாவது ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் தேபேந்திரநாத் தாகூருடைய அவர்கிட்ட தான் இவர் தனியாக பிரிச்சுட்டு வர்றார், பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது கேசவ் சந்திரசன். அவர் 1870 இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன். அதே 1870 நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் NIA. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1851, அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866, நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் 1870 மேரி கார்பெண்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக். இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் வந்து 1875 சிசிர் குமார் கோஸ். 1875 டெக்கான் ரியாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அலிகார் மூவ்மெண்ட் இருக்குது, ஆரிய சமாஜ் இருக்குது, தயானந்த சரஸ்வதியோடது. அதே 1875 தான் நமக்கு தியோசபிக்கல் சொசைட்டி 1875 அமெரிக்காவில் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது முக்கியமான வருஷம் 1875 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், சிசிர் குமார் கோஸ். அடுத்து 76 அடுத்த வருஷத்தில் வெறும் இந்தியன் அசோசியேஷன் IA அப்படிங்கிறது. இந்தியன் அசோசியேஷன் பார்த்தோம்னா 1876 சுரேந்திரநாத் சரண்டர் நாட் தான் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக முதலில் கைது செய்யப்பட்ட இந்தியாவுடைய பர்க் என்று அழைக்கப்பட்டவர் எல்லாமே SN பானர்ஜி. அடுத்து ஆனந்த் மோகன் போஸ், இவங்க 2 பேர் சேர்ந்தா இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சிவில் சர்வீஸ் ரீஃபார்முக்காக இவங்க வந்து போராடி இருக்காங்க. தேங்க்யூ.